ஏம்மா மருமகளே, இன்னும் அதையே நினைச்சு அழுதுகிட்டு இருக்கியா? என்ன மாமா? கடைக்கு இன்னொரு நாள் போய்க்கலாமா, நீ அழுகாத. நான் அழல மாமா. சும்மா சொல்லாதம்மா, அதான் கண்ணுல இருந்து தார தாரையா கண்ணீர் வந்துட்டு இருக்கேன். அது ஒண்ணும் இல்ல மாமா, வெங்காயம் உரிக்கிறல்ல, அதான் கண்ணீர் இது. ஓ, வெங்காய கண்ணீரா? நான் உரிக்கிறேன்னு சொன்ன அவ வேண்டான்னாங்க. தேனு, நான் வேணா உரிச்சு கொடுக்குறேன். ஏங்க எலே, அப்படியே சமையலையும் நீயே பண்ணிட. ஏண்டி, உங்க வீட்டுல நீங்க சமைச்சதே இல்லையா? உங்க வீட்டுல என்ன தினம் ஹோட்டல்ல வாங்கி தான் சாப்பிடுவீங்களா? வீட்ல தான் சமைப்போம் பாட்டி. ஏன் இப்படி கேக்குறீங்க? என்ன கேட்டுட்ட? என்னத்த நல்லது போல அதை சமைச்சிருக்க போறியே? வெறும் கஞ்சியை காய்ச்சி குடிச்சிருக்க போறியே? ஏமா ஏமா இப்ப தேவையில்லாம மருமகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? நான் என்ன இல்லாததையா சொன்னேன்? உள்ளது தானே சொன்னேன். இந்த பாரு, நீ உடனே மருமகளுக்கு கொடி பிடிச்சிட்டு வர வேணாம். பா, வேலையை பாருப்பா. அப்பா, வெங்காயம் உரிக்கும் போது தேனுக்கு கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. வெங்காயம் உரிக்கிறதுக்கெல்லாம் கண்ணில் தண்ணி வருமானு அத்தை கேட்டாங்க. ஏன் அப்பத்தா, உனக்கெல்லாம் கண்ணீரே வராதா? ஆமா, அது எப்படி வரும்? அதெல்லாம் நெஞ்சில ஈர இருக்கவங்களுக்கு தானே வரும். டேய் ஜீவா, இப்பதான் அப்பா வாங்கி கட்டிட்டு போயிருக்காரு, பார்த்து பேச. என்ன பார்த்து பேசினாலும் பார்க்காம பேசினாலும் நான் நியாயத்தை தானே பேசுறேன். அப்ப நாங்களாம் நியாயத்தை பேசுறது இல்லைன்னு சொல்ற அதானே? இதுல என்ன சந்தேகம்? எலே, நீ நியாயத்தை பேசுறதெல்லாம் இருக்கட்டும். நல்ல மீன் தானே வாங்கிட்டு வந்திருக்க, அதுல ஒண்ணு ஏமாந்துட்டு வந்து நிக்கலையே. முக்கியமான ஆளே விருந்துக்கு வராக. அவ்வளவு டவுட்டா இருந்தா இதை மீனை விட்டு கடிக்க விடுறேன். நல்ல மீனா இல்ல கெட்ட மீனான்னு நீயே பார்த்து சொல்லு. ஏய், வாய முடுற எடுவட்ட பையில. அதை எடுத்துட்டு கணத்தடிக்கு போ. ஏய் சக்தி, அத்தை, நீ மீனாட்சியும் கிணத்தடிக்கு போய் மீனை வறுக்கிறதுக்கு ஏத்த மாதிரி அரிஞ்சு எடுத்துட்டு வாங்க. சரிங்க அத்தை. சரி, வாங்க வாங்க வாங்க. ஏய் ஏய், நீ எங்கடா போற? பொண்டாட்டி முந்தானியை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே போயிடுவியா? ஓ அப்படியா, இந்த வர. இந்த கொண்டு கொடு. யோசிச்சு பேசணும். எடக்கு முடக்க அப்படி வாய்க்கு வந்த மாதிரி பேசுனா இப்படித்தான் நடக்கும். மீனாட்சி போலாமா? இங்க உட்காருங்க அப்பத்தா. எவ்வளவு திமிரு பத்தி அவனுக்கு. குடு. மீனாட்சி, நீ கொடுத்து வச்சவம்மா. உங்க மாமாலாம் எனக்கு ஒரு நாள் கூட உதவி பண்ணதே கிடையாது. அப்படி சொல்லுமா, அப்பயாவது அவளுக்கு என் அருமை புரியட்டும். அத்தை, மாமா உங்க விருப்பம் இல்லாமயே உங்க கழுத்துல தாலி கட்டினாரு. சொந்தக்காரங்க முன்னாடி திருட்டுத்தனமா ஒண்ணு தாலி கட்டலையே. அந்த விதத்துல பார்த்தா நீங்க தான் அத்தை கொடுத்து வச்சவங்க. என்னம்மா நீ அவ கூட சேர்ந்து சிரிச்சிட்டு இருக்க? ஏண்டா, அந்த புள்ள சரியா தானே சொல்லுது? நல்லா மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லுங்க அத்தை. இப்ப என்ன, என்னை அட்டாக் பண்ணிட்ட, நான் சோகமாகணும் அவ்வளவுதானே? ஆயிட்டேன் போ. ஏன் முகத்தை எதுக்கு பாக்குற? என் மூஞ்சிலியா மீன் இருக்கு? ஆமா, ரெண்டு கண்ணும் நல்லா மீன் குட்டி மாதிரி தானே இருக்கு. மவனே கொன்றுவேன், ஒழுங்கா வேலையை பாரு. அதுக்கு ஏன் அருவாளை தூக்கிட்டு அருள் இந்த மாதிரி நிக்கிற? தோட்டத்துல போய் நல்ல தலைவாழையா வெட்டி எடுத்துட்டு வா. எனக்கு எதுக்கு அப்பத்தா தலைவாழை இலையெல்லாம்? நான் எப்பவும் போல பிளேட்லயே சாப்பிட்டுக்கிறேன். நீ தலைகீழ நின்னாலும் உனக்கு தலைவாழை இலையில எல்லாம் போட மாட்டேன். அப்ப யாருக்கல? ஓஹோ, செத்து போனவன் வீட்டுக்காரர் விருந்துக்கு வராரா? ஏய், இல்ல அப்பத்தா, தாத்தாவோட திதி கூட
இப்படி இலை போட்டு படையல் வச்சது இல்லையே, அதான் கேக்குறேன். டேய் பார் பார், வெட்டியா பேசிட்டு நிக்காம போய் தலைவாழையா வெட்டி எடுத்துட்டு வா போ. பயங்கர பில்டப்பா இருக்கே அப்பத்தா. அந்த விருந்தாளி யாருன்னு நானும் இன்னைக்கு பார்க்கத்தானே போறேன். சரி, அதை கொடு. வா போடா. என்ன சமையல் வேலைலாம் ஆச்சா? விருந்தாளி வந்த உடனே சாப்பாடெல்லாம் போட்டுருவேல்ல? ஆயிடுச்சு அத்தை, ஆயிடுச்சு, பரிமாறிடலாம் அத்தை. பாட்டி, யார் அந்த விருந்தாளி? எந்த ஊருக்காரங்க? இப்படி கேட்டா நான் சொல்லிடுவேனா? இவ்ளோ வேலை செஞ்சிருக்கோம், யாருக்காகன்னு தெரிஞ்சுக்க கூடாதா? விருந்தாளி வர்றப்போ பார்த்து தெரிஞ்சுக்க. எல்லாம் உனக்கு வேண்டியவங்க தான். எனக்கு வேண்டியவங்களா? யாரா இருக்கும் தேனு? தெரியலையே. அவங்க வரதானே போறாங்க, வரும்போது பாத்துக்கலாம். இத முடிச்சிட்டு மீனை பொரிச்சிருமா? சரிங்க அத்தை. வாங்க 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 வாங்க. வாங்க. வணக்கம் 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 வணக்கம். என்னாச்சு? யாருக்காக வெயிட்டிங்? உங்களுக்காக தான். எனக்காகவா? ஆமா ஜீவா, எனக்காகவா எல்லாரும் வாசல்ல வந்து வெயிட் பண்றீங்க? அப்பதா ஆதிதான் வராருன்னு முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு தான் அம்மாச்சி யார்கிட்டயும் சொல்லவே இல்ல. ஆதி, உங்களுக்கு ஏதாவது கோவம் இருந்தா? ச்சே, ஐயோ, அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. முடிஞ்சு போனது எதுக்கு பேசிக்கிட்டு? எனக்கு எப்பவுமே மீனாட்சி மேல மீனாட்சி மேலையும் உங்க ஃபேமிலி மேலையும் நிறையவே கேர் இருக்கு. என்ன ஜீவா சைலண்டாவே நிக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது என் மேல கோவம் இருக்கா என்ன? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. உங்களுக்காக ஜீவா தான் மட்டன், சிக்கன், வஞ்சர மீன் முதல் கொண்டு வாங்கிட்டு இருக்கான். ஆமா. என்ன ஜீவா? ஓ, அப்படியா? என்னதான் இருந்தாலும் ஜீவா எனக்கு துணமாப்பிள்ள இல்லையா? என்ன பிரதர் முறைச்சிட்டே இருக்கீங்க? இனிமே நீங்க நிறைய விஷயத்துல எனக்கு வழிவிட வேண்டியதா இருக்கும். தம்பி, அவன் கிடக்கான், அவங்கிட்ட என்ன பேச்சு? நீங்க உள்ள வாங்க. பாத்தியா, வீட்டுக்குள்ளேயே வரான். மெடிக்கல் ஹிஸ்டரி கொடுக்க தானே வராரு. எனக்கு அப்படி தோணல. பழைய ஹிஸ்டரிய மறக்காம வரான். ஏதோ ஐடியால தான் வந்திருக்கான்.